கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். பஞ்சாபில் உள்ள அடம்பூர் விமான நிலையம் எந்த சமூகத் தலைவரின் பெயரில் மறுபெயரிடப்பட்டது? Which social leader was Adampur Airport in Punjab renamed after? குரு ரவிதாஸ் ஜி. அடம்பூர் விமான நிலையம் மறுபெயரிடப்பட்ட நிகழ்வு எந்த நகரில் நடைபெற்றது? In which city was the event held during which Adampur Airport was renamed? ஜாலந்தர். 2026 தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் PWF சூப்பர் 300 பட்டத்தை வென்ற இந்திய வீராங்கனை யார்? Which Indian badminton player won the B2F Super 300 title at Thailand Masters 2026? தேவிகா சிஹாக். தேவிகா சிஹாக் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தேவிகா சிஹாக் belongs to which Indian state? ஹரியானா. கல்ஃபுட் 2026 நிகழ்வில் இந்தியா எந்த வகையில் முதன்முறையாக பங்கேற்றது? How did India participate for the first time at Gulfood 2026? Partner country. Gulfood 2026 நிகழ்வு நடைபெற்ற நகரம் எது? Which city hosted Gulfood 2026? துபாய். CLOF 2022 இல் இந்திய பங்கேற்பை வழிநடத்திய நிறுவனம் எது? Which organization led India's participation at Gulfood 2026? APEDA GPD 4.0 மற்றும் தொடர்புடைய மாடல்கள் ஓய்வு பெறும். தேதி எது? On which date will GPT 4.0 and related models be retired? February 13, 2026. GPT 4.0க்கு பதிலாக புதிய தொழில்முறை தரநிலையாக அறிவிக்கப்பட்ட மாடல் எது? Which model was announced as the new professional standard? GPT 5.2. இந்திய விமானப்படையின் பெச்சோரா ஏவுகணை அமைப்பு எந்த வகையைச் சேர்ந்தது? பெச்சோரா மிசைல் சிஸ்டம் ஆஃப் தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் belongs to which category? Surface to air missile system. பெச்சோரா ஏவுகணை அமைப்பு இந்திய விமானப்படையில் எந்த தசாப்தத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? In which decade was the Pechora system inducted into the Indian Air Force? 1970கள். கத்தோலிக்க பிஷப்புகள் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? Who was elected as the president of the Catholic Bishops' Conference of India? கார்டினல் பூலா ஆந்தனி. கார்டினல் பூலா அந்தோனி எந்த நகரத்தின் பேராயராக உள்ளார்? கார்டினல் பூலா. ஆந்தனி is the archbishop of which city? ஹைதராபாத். எக்ஸோமைனர் ++ என்ற செயற்கை நுண்ணறிவு மாடலை வெளியிட்ட நிறுவனம் எது? Which organization released the Exominer ++ AI model? NASA. Exominer ++ மாடல் எதைக் கண்டறிய பயன்படுகிறது? Exominer ++ is used to detect what? Exoplanets. Exominer ++ எந்த விண்வெளி மிஷன் தரவுகளை பகுப்பாய்வு செய்கிறது? Exominer ++ analyzes data from which mission? DES. ஆல்பா ஜீனோம் என்ற AI கருவியை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? Which organization launched AlphaGenome AI tool? Google DeepMind. AlphaGenome முக்கியமாக மனித மரபணுவின் எந்த பகுதியை ஆய்வு செய்கிறது? AlphaGenome mainly focuses on which part of the human genome? Non-coding DNA. AlphaGenome ஒரே நேரத்தில் அதிகபட்சம் எத்தனை DNA பேஸ் பேர்ஸை பகுப்பாய்வு செய்ய முடியும்? How many DNA base pairs can AlphaGenome analyze at once? 1 million. ஹன்லே லடாக்கில் அரிய சிவப்பு ஆரோரா தோன்ற காரணமானது எது? What caused the rare red aurora over Hanle, Ladakh? X-class solar flare. G4 நிலை புவி காந்தப் புயல் எந்த நிகழ்வால் ஏற்பட்டது? AG4 level geomagnetic storm was caused by which event? Coronal mass ejection. ஹான்லே சிவப்பு ஆரோரா எந்த உயரத்தில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களால் ஏற்பட்டது? The red aurora occurred due to oxygen atoms at what altitude? Above 300 kilometers. Aditya L1 எந்த நிகழ்வை பதிவு செய்தது? What did the Aditya L1 mission record? Compression of Earth's magnetosphere. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடித்த மிகத் தொலைவிலுள்ள விண்மீன் எது? Which is the most distant galaxy discovered by JWST MOM-Z14? MOM-Z14. விண்மீன் பெருவெடிப்பிற்கு எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு இருந்தது? MOM-Z14 existed how many million years after the Big Bang? 2800 மில்லியன் ஆண்டுகள். MOM-Z14 இன் ஒலி
பூமியை அடைய எவ்வளவு காலம் எடுத்தது? How long did the light from MOM-Z14 take to reach Earth? ஓவர் 13.5 பில்லியன் ஆண்டுகள். ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி விரிவாக படம் பிடித்த நெபுலா எது? Which nebula was captured in detail by JWST? Helix nebula. ஹெலிக்ஸ் நெபுலாவின் மையத்தில் காணப்படும் நட்சத்திர எச்சம் எது? What lies at the center of the Helix nebula? White dwarf. AI மூலம் திட்டமிடப்பட்ட முதல் செவ்வாய் வாகன ஓட்டத்தை நிறைவேற்றிய ரோவர் எது? Which rover completed the first AI planned drive on Mars? Perseverance. லோனார் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? லோனார் லேக் is located in which state? மகாராஷ்டிரா. லோனார் ஏரி எந்த வகை மீட்டியர் தாக்கத்தால் உருவானது? லோனார் லேக் was formed by what type of impact? Basaltic meteor impact. லோனார் ஏரி எந்த சர்வதேச ஈரநிலப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது? லோனார் லேக் is recognized as which type of wetland? ராம்சார் wetland. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய காளான் இனத்தின் பெயர் என்ன? What is the name of the new mushroom species discovered in India? Hamlexinum indicum. Hamlexinium indium எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? Hamlexinium indium was discovered in which state? உத்தரகண்ட். Hamlexinium indium எந்த மரங்களுடன் ஒத்துழைப்பு உறவு கொண்டது? Hamlexinum indicum forms symbiotic relationships with which trees? Oak trees. கிளேஷியர் ஏரி அபாய கணிப்பு ஆய்வை மேற்கொண்ட நிறுவனம் எது? Which institution conducted the glacier hazard prediction study? IIT குவாஹாத்தி. இந்த ஆய்வு எத்தனை சாத்தியமான கிளேஷியர் ஏரி இடங்களை கண்டறிந்தது? How many potential glacial lake sites were identified? 492. GLOF என்றால் என்ன? What does GLOF stand for? Glacial Lake Outburst Flood. முக்கிய மந்திரி எதி கோலிடுதி பாத்து திட்டம் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டது? Which state launched the முக்கிய மான்ட்ரர் எட்டி கோலிடுதி பாத் ஸ்கீம்? அஸ்ஸாம். இந்த திட்டத்தின் கீழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உதவித் தொகை ஏஷி டோஷாவ். What is the financial assistance amount under the scheme? 5,000 rupees. அண்ணா சக்ரா எந்த விருதிற்கான இறுதிப் போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது? அண்ணா சக்ரா was selected as a finalist for which award? Franz Edelman Award 2026. அண்ணா சக்ரா எந்த அமைப்பின் கீழ் உணவு தானிய இயக்கத்தை மேம்படுத்துகிறது? அண்ணா சக்ரா optimizes food grain movement under which system? Public distribution system. அண்ணா சக்ரா தேசிய அளவில் எப்பொழுது தொடங்கப்பட்டது? When was Anna Chakra launched nationally? December 2025. Wiley Research Heroes Prize 2025 பெற்ற இந்திய அறிஞர் யார்? Which Indian expert won the Wiley Research Heroes Prize 2025? டாக்டர் சந்திரகாந்த் லாஹரியா. டாக்டர் சந்திரகாந்த் லாஹரியா இன் ஆய்வு முக்கியமாக எந்த துறையை சார்ந்தது? டாக்டர் லாஹரியாஸ் research mainly focuses on which area? Public health. கிராஃபோர்ட் பிரைஸ் 2026 பெற்ற இந்திய வம்சாவளி விஞ்ஞானி யார்? Which Indian origin scientist won the Crawford Prize? 2026 வீரபத்ரான் ராமநாதன். கிராஃபோர்ட் பிரைஸ் எந்த நிறுவனால் வழங்கப்படுகிறது? The Crawford Prize is awarded by which institution? Royal Swedish Academy of Sciences. டெவ்னிமோரி புத்தரின் புனித அவசேஷங்கள் எந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டன? டெவ்னிமோரி புத்தா relics were sent to which country? ஸ்ரீலங்கா. டெவ்னிமோரி புத்தர் அவசேஷங்கள் எங்கு காட்சிப்படுத்தப்பட்டன? Where were the டெவ்னிமோரி relics displayed? கேங்கரமயா டெம்பிள், கொலம்போ. டெவ்னிமோரி புத்தர் அவசேஷங்கள் இந்தியாவில் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன? Where are the டெவ்னிமோரி புத்தா relics preserved in India? மகாராஜா சயாஜிராவ் யூனிவர்சிட்டி ஆஃப் பரோடா. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.